ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஏற்கனவே 2 பேருக்கு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவை என்னோடய இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது 3ஆவதாக ஒருத்தர் ஃபோட்டோவை சென்ட் பண்ணி எனக்கும் அதே மாதிரி எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அவருடைய ஃபோட்டோவை எந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். இது பார்க்குறதுக்கே நல்லா ஃபன்னாகவும் நல்லா க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்தது. இதை பேஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அது போக நம்ம ஸ்டைல்லையும் ஒரு ஃபோட்டோஷாப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எடிட்டிங் எப்படி பண்ணேன் அப்படின்னு சின்னதாக ஒரு டுட்டோரியல் பார்த்துடலாம். எப்பவும் போல் பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி 4:5 ரேஷியோ நான் செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்து மெயின் சப்ஜெக்டை உள்ளே எடுத்து வந்துட்டேன். அதை வேணுன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இமேஜுக்கு தேவையான பேக்ரவுண்டை க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த எடிட்டிங் பண்ணும்போது எந்த ஒரு ரெஃபரன்ஸோ எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பிளாங்காக தான் இருந்தது. இப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது ரெஃபரன்ஸை எடுத்து வச்சு பண்ணுங்கள். வேணுன்ற எலமெண்ட்லாம் உள்ளே கொண்டு வந்து பொறுமையாகவே எடிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு வானம், அதாவது இந்த ஸ்கையை நான் ஃப்ளிப் பண்ணி லெஃப்ட் கார்னர்லேருந்து லைட்டிங் வர மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போது மெயின் சப்ஜெக்ட்டு பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஒரு எடிட்டிங்க்கு ஷேடோஸ் ரொம்பவே முக்கியம். அதனால் நான் ஷேப் டூலை யூஸ் பண்ணி எப்பவும் போல் பிளாக் கலர் கொடுத்துட்டு அதை இந்த கிரவுண்டுக்கும் மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் ஷேடோஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் இந்த இமேஜில் பின்னாடி பில்டிங்லாம் கொண்டு வந்து ஒரு சிட்டியில் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலான்னு நினச்சி ஸ்டிக்கரில் போய் பில்டிங்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். நிறையா வந்தது. பட் நான் எதிர்பார்த்த மாதிரியான பில்டிங்லாம் இந்த ஸ்டிக்கரில் இல்லை. அதனால் இந்த ஒரு பிரிட்ஜ் இருந்தது. இது பார்க்குறக்கே நல்லா அழகாக இருந்தது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய் மெயின் சப்ஜெக்டோட ஷேடோவும் ஹைலைட்டையும் கொஞ்சமாக டியூன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பேக்ரவுண்டில் இருக்க அந்த வானத்துக்கு கொஞ்சமாக பிளர் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள், இந்த இமேஜோட லுக் கொஞ்சமாக மாறிடுச்சு. அடுத்ததாக இந்த இமேஜுக்கு நான் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா யோசித்தேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அடுத்ததாக டியூக் பைக்கு ஆரஞ்சு பிளாக்கில் இருக்கிறதுனால பேக்ரவுண்டு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதெல்லாம் இல்லை. அதனால் பேக்ரவுண்டோட கலரை நான் டீல் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதுக்கு ஒரு ரெயின் எஃபெக்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெயின் ஓவர்லேஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இனி அடுத்து எப்பவும் போல் ரீடச்சப்லாம் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். பாட்டம்லாம் கொஞ்சம் ஓவர்லேஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இமேஜுக்கு ஒரு டெப்த்து கிடைக்கும். அதாவது அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரியான ஒரு வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ஒரு ஃபோட்டோஷாப் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான். கடைசியாக லைட் ரூமில் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது தாங்க ரிசல்ட்டு. இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹெல்மெட்டில் இண்டிகேட்டர், பேக் டெய்லு, ஹேண்ட்பாரு, ஃப்ரண்ட்டில் இருக்க மட்காடு, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி தண்ணி விழுந்து தெரிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்காவது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். செகண்ட் ஃபோட்டோவோட எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதையும் டுட்டோரியல் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கிட்டேன். டுட்டோரியல் வேணுன்றவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். Where did the spark go, the warmth that once stole my soul?
ஓவர்லேஸ்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸை சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுடைய பேராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை பின்னாடி வச்சுக்கோங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். இது டுட்டோரியல் வீடியோன்றனால நான் வைக்கலை. உங்களுடைய ஃபோட்டோக்களை நான் இந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.